மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. Thank you. Request all the guests to kindly be seated. May I respectfully request both Honorable Prime Ministers to kindly take their seats in the front row. பிரதமர் மோடி மலேசியாவிற்கு சென்றிருக்கிறார். அரசுமுறை பயணம். மலேசியாவிலிருந்து விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று பிரதமர் இப்போது மலேசியாவுக்கு சென்றிருக்கிறார். அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த வரவேற்பு அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் பல கலை நிகழ்ச்சிகளோடு சேர்ந்து இந்த வரவேற்பை கொடுத்துருக்காங்க. இது வந்து மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறும் வகையில் இந்த வரவேற்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தொடர்பான கலை நிகழ்ச்சிகளும் நடந்து வருகிறது. பிரதமர் மோடி மலேசியாவுக்கு சென்றிருக்கிறார். மலேசியாவில் 2 நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி இடம்பெற்றது. 800 கலைஞர்கள் ஒரே மேடையில் 5 நிமிடங்கள் தொடர்ச்சியாக ஆடி பிரதமரை வரவேற்றிருக்கிறாங்க. இது அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு. இதற்கு செல்லாமத் டத்தாங் மோடிஜி என்று இந்த நிகழ்வுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், பிரதமருடைய இந்த மலேசிய சுற்றுப்பயணம், அதே போல இன்று நடக்கக்கூடிய இந்த வரவேற்பு நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்க. இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் ஒரு மிக பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி தற்போது மலேசியாவில் நடந்து முடிந்திருக்கிறது. செலாமத் டத்தாங் மோடி என்கிற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். செலாமத் என்பது ஒரு மலாய் மொழி வார்த்தை. செலாமத் என்றால் வணக்கம் என்று அர்த்தம். அதே போல தட்டாங் என்பது வருக என்று அர்த்தம். வணக்கம் வருக மோடி என்கிற அந்த நிகழ்ச்சியில் தான் தற்போது 2 நாடுகளும் தலைவர்களும் பங்கேற்று ஒரு பிரம்மாண்டமான கண்கவரக்கூடிய அழகான கலை நிகழ்ச்சியை 2 நாடுகளின் தலைவர்களும் கண்டு ரசித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மலேசியாவை பொறுத்தவரை சுமார் 29 லட்சம் இந்தியர்கள் அங்கு வசிக்கிறார்கள். உலக அளவில் இந்தியர்கள் மிக அதிகமாக வசிக்கக்கூடிய 3வது மிகப்பெரிய எண்ணிக்கை கொண்ட நாடு மலேசியா என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவு எத்தகைய ஆழமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதில் குறிப்பாக சுமார் 800 நடன கலைஞர்கள் ஒரே நேரத்தில் பல்வேறு நடனங்களை ஆடி அவர்கள் சாதனை புரிந்திருக்கிறார்கள். பரதம், குச்சிப்புடி, அதே போல கதகளி, ராஜஸ்தானை சேர்ந்த பாரம்பரியமான அந்த போக் டான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கிராமி நடனம் என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பாரம்பரியமான நடனங்களை 800 நடன கலைஞர்கள் ஒரே நேரத்தில் ஆடி சாதனை புரிந்திருக்கிறார்கள். இந்த நடனம் மலேசியாவினுடைய சாதனை புத்தகமான மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அதிகாரப்பூர்வமாக இடம் பிடித்திருக்கிறது என்ற செய்தியை இந்த நிகழ்ச்சியிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 2 நாடுகளின் தலைவர்களும் அங்கு திரண்டிருக்கக்கூடிய 20,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மத்தியில் உரையாடி வருகிறார்கள். முதலாவதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் தற்போது அவர்கள் மத்தியிலே உரையாடி வருகிறார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாளைய தினம் 2 நாடு தலைவர்களிடையேயான அதிகாரப்பூர்வ சந்திப்பு நடைபெற இருக்கிறது. தனிப்பட்ட ரீதியிலான அதிகாரப்பூர்வ சந்திப்பு, அதிகாரிகள் மட்டத்திலான சந்திப்பு, இந்தியா மலேசிய தலைமை செயல் அதிகாரிகள் அடங்கிய கூட்டம் என பல்வேறு அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகள் நாளை நடைபெற இருக்கிறது. பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருக்கின்றன. தொடர்ந்து இணைப்பில் இருங்க ரமேஷ்குமார். மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது கிட்டத்தட்ட 30 லட்சம், 29 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அங்கே இருக்கிறாங்க. 2.9 மில்லியன் அளவுக்கான இந்தியர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள்தான் உற்சாகமாக பிரதமரை வரவேற்றார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். உலகத்தில் வசிக்கக்கூடியதில் 3வது பெரிய இந்திய வம்சாவளி சமூகமாக இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது இருக்கிறது. மலேசியா, ஆசியான் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவிற்கு ஒரு முக்கிய கூட்டாளியாக, முக்கிய பங்காளியாக மலேசியா இருக்கிறது. அதனால் கிழக்கு நோக்கிய இந்தியாவுடைய கொள்கையினுடைய ஒரு முக்கிய தூணாகவும் இந்த பயணம் அப்படின்றது பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இந்தியாவுக்கும் மலேசியாவுக்குமான ஒப்பந்தங்கள் இதெல்லாம் ஃபைனல் செய்யப்பட இருக்கிறது. நம் 2 நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு பற்றி சொல்லுங்கள்.
நிச்சயமாக சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது செமிகண்டக்டர் துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2025ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான வர்த்தகம் என்பது 18.59 பில்லியன் டாலராக இருக்கிறது. இதில் இந்தியாவிற்கு மலேசியாவினுடைய ஏற்றுமதி என்பது 12.24 பில்லியன் டாலராக இருக்கிறது. அதே போல மொத்த இறக்குமதி, மலேசியாவிலிருந்து மொத்த இறக்குமதி என்பது 6.35 பில்லியன் டாலராக இருக்கிறது. இந்த இரு நாடுகளிடையேயான வர்த்தகத்தை 2 மடங்காக அதிகரிப்பது இந்த சந்திப்பினுடைய பயணத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இது தவிர நம் நாட்டில் யூபிஐ இருக்கிறது அல்லவா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா செயல்படுத்தக்கூடிய யூபிஐ இருக்கிறது. மலேசியாவிலே பேநெட் என்கிற ஒரு ஆப் இருக்கிறது. இந்த இரு என்பிசிஐ மற்றும் பேநெட் இடையே ஒரு ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் நமது யூபிஐ செயலியை மலேசியாவில் மிக எளிதாக பயன்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இங்கிருந்து சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகளுக்கான விசா தளர்வு தொடர்பான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்தியாவை சார்ந்த சில முக்கியமான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மலேசியாவில் கிளைகளை துவங்குவது தொடர்பான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவையெல்லாம் நாளை தான் விரிவாக விவாதித்து அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நாளை சந்திப்புக்கு பிறகுதான் இன்னும் விரிவாக எவையெல்லாம் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகிறது என்பது நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தொடர்ந்து 2 நாட்டு பிரதமர்களும் பேச இருக்கிறாங்க. திரு அன்வர் இப்ராஹிம் அவர்களும் நம்முடைய பிரதமர் மோடியும் இந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு பேச இருக்கிறாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.